வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சாரி கைஸ், நான் வந்து இந்த ப்ராடக்ட் பார்த்துருந்தேன், இதுதான் அன்பாக்ஸ் பண்ணுறது. வெல்கம் டு விஸ்டம் டெக்னிக் சேனல். இனி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்த ப்ராடக்ட் தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். இது என்ன அன்பாக்ஸ்னா வந்து இதுதான் செல்ஃபி ஸ்டிக்கோட ட்ரைபாடு. இதுவே ஆல்ரெடி தெரியும். இந்த இதுதான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இமேஜ் தெரியும். முன்னாடி பார்த்தோன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கான், அதுதான் அந்த ரிங் லைட்டு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் யூனிவர்சலில் வந்து ரிங் லைட்டு வச்சுருக்காங்கன்னு. அதே மாதிரி இதுலேயே வந்து செல்ஃபி ஸ்டிக்கு ப்ளஸ் ரிங் லைட்டு வச்சுருக்காங்க. அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம், அதே சேர்த்து வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம், அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. வீடியோ கலராக போகலாமா? வாங்க வீடியோ கலராக போகலாம். கைஸ், அன்பாக்ஸ் பண்ணுற முன்னாடி வந்து நம்ம வந்து வெளியில் என்னெல்லாம் கொடுத்துருக்கான் பார்ப்போம். செல்ஃபி ஸ்டிக்கு ட்ரைபாட் எழுதிருக்கு. ஆல்ரெடி இமேஜ் தெரியும். தனித்தனி பார்ட்ஸாக அப்படியே லைனாக வருது. இப்படி தான் இருக்கும் எல்லா பார்ட்ஸும் சேர்த்து. ரிங் லைட்டு சேர்த்து செல்ஃபி ஸ்டிக் உள்ளது. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ளூடூத் இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 180 டிகிரி இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டெலிஸ்கோபிக் ஷாஃப்ட் இது கொடுத்துருக்காங்க. 10mm எஃபெக்டிவ் இதுவும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 93 சென்டிமீட்டர் லென்த் இது கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட் ப்ளஸ் பியூட்டி ரிங் லைட், செல்ஃபி ஸ்டிக்கு ப்ளஸ் உங்களுக்கு ரிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இப்படி தான் இருக்கும் இமேஜில். அந்த ஃபிக்ஸ் கரெக்டாக எல்லா காம்போவை சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணணும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள், பின்னாடி வந்து எல்லா ஃபீச்சர்ஸு ஸ்பெசிஃபிகேஷனு, அது எப்படி மாற்றுறது, அந்த ரிங் லைட் எப்படி வேலை செய்யுது, எப்படி கலரில் மாற்றுறதுன்னு எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நான் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளாக்கு, ஒயிட்டு, பிங்க் கொடுத்துருக்காங்க. நான் ஒயிட்டில் வாங்கினேன். உங்கள் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, அப்கிரேட் உள்ளதான் இருக்குது. நான் ஸ்டாண்டர்ட் உள்ளதான் வாங்கினேன். சரி வாங்க, இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல வருது பார்த்தீங்கன்னா வந்து ரிங் லைட் முதல்ல வருது. ஸோ முதல்ல வச்சுறேன். ப்ளஸ்ஸு சார்ஜரோடு சேர்த்து வருது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செல்ஃபி ஸ்டிக் வருது. இல்லை எல்லா இதில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இது அப்படியே வெளில வந்துடுச்சு. கவர் மூடிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து இந்த இது ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி செட் பண்ணணுன்னு எல்லாம். இப்போ வந்து கைஸ், நான் வந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டேன். பாக்ஸ் வெளியில் எல்லா கவரில் இருக்குது. இப்போ ஒன்றுனா இந்த கவரை பிரிக்கிறேன். முதல்ல வந்து ரிங் லைட்டு எடுத்துக்கிறேன். ரிங் லைட்டு வந்து டேப் போட்டுருக்காங்க. டேப் எடுத்துகிட்டு இது இருக்குது ரிங் லைட்டு. இந்த கவரை வந்து சைடில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் செல்ஃபி ஸ்டிக்கு கவரில் இருக்குது, இதை எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன புக்கு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மாட்டணும்னு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மாட்டி காட்டுறேன். நான் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக் எடுத்துங்க. செல்ஃபி ஸ்டிக்கு இப்படி வந்து இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து கீழே ஆக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த பின்னாடி வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வெள்ளை கலர் அப்படியே ப்ளைனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, இந்த ரிங் லைட்டை வந்து ஜஸ்ட்டு அப்படியே ஸ்லைடாக அப்படியே தள்ளி விட்ருங்க. உள்ளார அப்படியே பொறுமையாக மாட்டியாச்சு. ஒரு சத்தம் வந்தோடனே சத்தம் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடுச்சு, டைட் ஆகிடுச்சு. அப்போ ஓகே முடிஞ்சா. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து இந்த கீழே இருக்க ஸ்டாண்டு வந்து இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. பிகாஸ் மாட்டியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுக்கணும். இது கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா பாக்கியில் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே நிற்க வச்சுருங்க. இது நிற்காது, பிகாஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்கள். நல்லா பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நின்றுடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது ஸ்டாண்டு. இப்போ தூக்கணுன்னா எப்படி தூக்கணுன்னா இப்படி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு பொறுமையாக தூக்கிங்க. இதோ தூக்கிட்டேன். இப்போ வந்து செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. இது இங்கே கூட நீங்கள் எடுத்து போகலாம். vlog பண்ணுறதுக்கோ இல்லை வீடியோ பண்ணுறதுக்கோ இல்லை வீட்டில் உட்காந்து வீடியோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கோ அதில் யூஸ் பண்ணுறதும் இருக்குது. இப்போ வாங்க, இது வந்து நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து மொபைலில் மாட்டுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். சரி கைஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இந்த ஃபோன் இங்கே இருக்குது. ஃபோனு இருக்கா. இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே லூஸாக இருந்துச்சுன்னா இங்கே தான் மாட்டினா. கீழே உள்ளது மாட்டாங்க. பிகாஸ் இங்கே கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா அப்போ மாட்டாங்க. இங்கே இந்த மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணுங்க, ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோனு கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு அப்போ உள்ளே தள்ளி விட்டுங்க. தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிங்க. ஃபோனும் அதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிங்க. ரெண்டு இதுலையும் கொஞ்சம் லைட்டாக பேலன்ஸ் பண்ணிங்க. பவர் பட்டன் கிட்டே வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இப்போ இது தூக்கிங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. பிகாஸ் ஃபோன் கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு கையால் பிடிச்சிங்க. இப்போ அது கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் செல்ஃபி எடுக்கலாம்.
இல்லைனா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேணான்னா வந்து ஜஸ்ட்டு இது கீழே இறக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இது வந்து நார்மலில் கொண்டு வந்துருங்க. இது எப்படி நான் பெண்ட் பண்ணுறேன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது டைட்டாக இருக்குது, இப்போ நான் லூஸ் பண்ணிட்டேன்னா வந்து லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வேணால் இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நார்மல்லே வந்து இப்படி வேணால் வச்சிங்க. இப்படி வச்சுட்டு இப்போ வந்து நார்மல் சைஸில் ஆக்கணுன்னா இப்படி வச்சுட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணுங்க. திரும்பி மாட்டிடுச்சு இந்த ஸ்டாண்டை. இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இங்கே வச்சுட்டிங்கன்னா திரும்பியும் கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு இது கொஞ்சம் அப்படியே கீழே இறக்கி விட்ருங்க. கீழே இறக்கிட்டிங்கன்னா இதான் கீழே இறக்கிடும். இதான் அப்படியே நேரம் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் காட்டும், பேக் போர்ஷனில் காட்டாது. பிகாஸ் பேக் போர்ஷனில் காட்டாது. ஏன் தெரியுமா பேக் போர்ஷனில் காட்டாது? பிகாஸ் இந்த ரிங் லைட் வருது பேக்லேருந்து, அதனால தான் காட்டுது. உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும் தான் நீங்கள் என்னெல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒன்லி ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும் தான் இருக்குது. சரி வாங்க, இது வந்து எப்படி நான் கனெக்ட் பண்ணுறது, இது வந்து ப்ளூடூத் உள்ள தான் பாருங்கள். ஓகே கேஸ், இப்போ வந்து நான் இது சொல்லியிருக்கேன், இது ப்ளூடூத் உள்ள தான். நார்மல் வந்து எல்லா செல்ஃபி ஸ்டிக்கு வந்து சிலதில் ஒயர் போட்டு தான் நீங்கள் வந்து ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி தான் வேலை செய்யும். ஆனால் சிலதில் வந்து ப்ளூடூத் கூட இருக்குது. இப்போ என்ன பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கான், ஜஸ்ட்டு தூக்கிடுங்க. தூக்கிட்டு இந்த பட்டன் தான், சின்ன கோண்டு பட்டன் இதுதான் யூஸ் பண்ணுறது. கேமராவுக்கு சேர்த்து வீடியோக்கு எடுக்கிறது இந்த பட்டன் தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இந்த பட்டன் வந்து திரும்பி இடத்துல வச்சுறேன். வச்சுட்டு ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஃபோனில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோன்லேருந்து கனெக்டட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து ஜஸ்ட்டு நான் கேமராவுக்கு போகிறேன். கேமராவுக்கு போயிட்டு பிகாஸ் உங்களுக்கு தெரியாது, நான் பேக் போர்ஷனில் தான் வச்சுருக்கேன், தெரியாது பிகாஸ் இந்த இது இடிக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் வச்சிட்றேன். ஃப்ரண்ட் போர்ஷனில் வச்சோன்னே நான் இங்கேருந்து பார்த்தேன்னா வந்து இப்போ நான் செல்ஃபி எடுக்கணுன்னா ஜஸ்ட்டு தூக்கிட்டு இது கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிறேன். பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ நான் ரிங் லைட் ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்து 3 கலர் வருது. இது ஒரு கலரு, இந்த ஒரு கலரில் வந்து கொஞ்சம் லோவில் இருக்கும். என்ன பண்ணுறீங்க, இது கொஞ்சம் மீடியமில் இருக்குது, ஹையில் இருக்குது. அடுத்த கலர் வரும், இது லோவில் இருக்குது, மீடியமில் இருக்குது, ஹையில் இருக்குது. அடுத்த கலரு லோவில் இருக்குது, மீடியமில் இருக்குது, ஹையில் இருக்குது. இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து இப்போ சாதாரண ஒரு ஃபோட்டோ தான் எடுக்கணுமா இல்லை வந்து எதாவது வீடியோ எடுக்கணும்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஹோல்டு பண்ணிங்க. ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்துங்க. ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் எடுத்த ஃபோட்டோ ஏதோ இருக்குது. ஒரு வீடியோ எதாவது எடுக்கணுன்னா வீடியோ எதாவது எடுக்கணுன்னா நான் வந்து ஜஸ்ட்டு செக் பண்ண, இங்கே வந்து பட்டன் ஆன் பண்ணி தான் ஆகணும். இங்கே நீங்கள் ஆன் பண்ணால் தான் அப்போ தான் அங்கே வேலை செய்யும். இல்லை இங்கே ஆன் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து மேபி வந்து ப்ளூடூத் மிஸ்டேக்காக இருக்கும். இப்போ நான் ஆன் பண்ணேன், இப்போ வந்து ப்ளே ஆகுது. அதனால் என்னென்ன மிஸ்டேக்னால் ப்ளூடூத் கொஞ்சம் செட்டிங்கில் தான் மிஸ்டேக்காக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, திரும்பி வந்து செட்டிங்கில் போயிட்டு ப்ளூடூத் போயிட்டு கனெக்டட் எழுதிருக்கு, செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து வந்துடுச்சு. ஹாய் கைஸ், ஹலோ, வெல்கம் டு விஸ்டம் டெக்னிக்கல் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீட்டில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கீங்களா? ஸோ வீடியோ எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், டெக்னிக்கல் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீட்டில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கீங்களா? கைஸ், இப்போ வந்து நான் சார்ஜ் போடுறது காட்டுறேன். இப்போ எப்படி மாட்டணுன்னு. இப்போ இந்த மாதிரி கேபிள் இருந்துச்சுன்னா யூஎஸ்பி கேபிள் ஓகே. இப்போ என் எக்ஸ்டென்ஷனில் ஒயரில் வந்து யூஎஸ்பி டேரெக்டாக மாட்டலாம். இல்லைனா வந்து அங்கே உங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா வந்து ஜஸ்ட் அடாப்டர் வாங்கிங்க சார்ஜரு. இல்லைனா வந்து பவர் பேங்கில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பவர் பேங்க் கூட வந்து சார்ஜ் போடலாம். ஆனால் சில பேர் வந்து சார்ஜ் ஃபுல்லாக ஆகணுன்னு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து வார்னிங், எதாவது ஆயிடுச்சுன்னா பிளாஸ்ட்டு இல்லை எதாவது சீரியஸ் எமர்ஜென்சி எதாகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதை வந்து யூஎஸ்பி கேபிளை வந்து நான் இங்கே மாட்டிடுறேன். மாட்டிட்டு இது வரைக்கும் பின்னாடி இந்த பின்னாடி இங்கே மாட்டிட்டேன்னா வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. நான் இப்படி மாட்டிடுறேன். மாட்டிட்டிங்கன்னா ரெட் கலரில் காட்டிச்சு. அப்போனா வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 1 hour இல்லை 1.5 hour இல்லை 2 hours கொடுத்து நீ வந்து சார்ஜ் ஃபுல்லாகணும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை
ஓகே கேஸ், அவ்வளோதான். எல்லா இது பற்றி எல்லா அன்பாக்சிங்கும் சொல்லியாச்சு, டெஸ்ட் பண்ணி காட்டியாச்சு. உங்களுக்கு வந்து நைட் டைம்லேயே வச்சு காட்டிட்டேன், லைட் வச்சு காட்டிட்டேன், வீடியோ எடுத்தாச்சு, அதுலேயும் வந்து கேமரா வச்சு காட்டிட்டேன். அதே சேர்த்து வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து யாராக வந்து தனியாக யூஸ் பண்ணலாம். செல்ஃபி யூடியூபராக இருக்குன்னு வந்து இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட அருமையான சான்ஸ் தான். பிகாஸ் யாரை வச்சு கேமராமேன் வச்சுட்டு நீங்களும் தனியாக இருக்கிறது வீடியோ வந்து ஓகே இருக்குது. உங்களுக்கு வந்து செல்ஃபாக இருக்கணும்னா இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக் வந்து வாங்கிங்க, செல்ஃபாக நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜிமெயில் பண்ணுங்கள். புதுசாக ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜும் ஓப்பன் பண்ணி அதிலே போய் பாருங்கள். அதே சேர்த்து வந்து விஸ்டம் பயணங்களையும் போய் பாருங்கள், அதிலே வந்து வீடியோ போட்டுருக்கிறேன். Until signing from Muhammad Awais, bye.